துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்பொழுதும் சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை கூட்டம் ஒன்றில் வழங்கிய இறை செய்தி மற்றும் பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள். நீங்களும் இறைவன் இயேசுவின் மகிமையை காண்பீர்கள். இந்த நாளிலும் நம் வேதத்திலே உபாகமம் 4:7 வசனம் சொல்லுகிறபடி கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக வருகிறார். வேதம் சொல்லுகிறது கர்த்தரை எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு சமீபமாக வருகிறார், மிகவும் அருகாமையில் இருக்கிறார். அப்படி தான் எனக்கு அருமையானவர்களே, நாமும் மிகுந்த அன்போடு பாசத்தோடு அப்பா பிதாவே என்று கூப்பிடும்போது அவர் உடனே ஓடி வருகிறார். ஏசாயா 58:9 நாம் அதை தான் பார்க்கிறோம். நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நம்ம சத்தமாக ஆண்டவரே நான் கூப்பிடுறது காது கேட்கலையா உமக்கு என்று சில நேரம் சொல்கிறோம்ல. ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு பார்க்குறோம், அப்புறம் நம்ம காது இல்லையா கண் இல்லையா என்று ஆண்டவரிடத்தில் சொல்லி விடுகிறோம். ஆண்டவரும் உடனே என்ன சொல்லுகிறார்? இதோ நான் இருக்கிறேன், இதோ இங்கே தான் இருக்கிறேன், நான் உனக்கு நீ கேட்குறதற்கு பதில் கொடுக்க இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி ரோமர் 8:15 படி நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுக்கிறாராம்? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு! அவரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக வருகிறார். இரண்டாவது காரியத்தை பார்க்க போவதற்கு முன்பதாக ஒரு அருமையான சாட்சி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சென்னையில் மிஸ்ஸஸ் அமிர்தவல்லி என்ற ஒருவர் இப்படியாக சாட்சி சொன்னார். அவங்களுக்கு இயேசுன்னா யாருன்னே தெரியாது. அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வந்தது. எவ்வளோ கீமோ கொடுத்து பார்த்தாங்க, ஆனாலும் சுகமே இல்லை. ஒரு பிரெஸ்ட்டை எடுத்துட்டாங்க, மறுபடியும் அடுத்த பிரெஸ்ட்லேயும் கேன்சர் கட்டி வந்திருக்கிறது, அதை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொன்ன பொழுது கதறி அழுதாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும், யார் இடத்துல போகணும் என்றே தெரியல, இயேசுவையும் தெரியாது. அவங்க பக்கத்து வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சகோதரி அவங்கள தேடி ஓடி வந்தாங்க. அம்மா, நீங்கள் தனியாக உட்காந்து அழுதுட்டுருக்குறீங்க, இங்கே சென்னையிலேயே ஒரு ப்ரேயர் டவர் இருக்குது, டிஜிஎஸ் தினகரன் ரோடு என்று அடையாறில் இருக்குது, அங்கே போங்க, அங்கே ஜெபம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் போய் ஆண்டவரை தேடுங்க என்று சொன்னாங்க. இவங்களும் ஓடி வந்தாங்க. எப்படியாவது தனக்கு சுகம் கிடைக்கணும் என்று அங்கு செவ்வாய்க்கிழமை தோறும் உபவாச கூட்டம் நடக்கும். இவங்களும் போய் அந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது இவர்களும் நாமும் இந்த ஆண்டவரை தொழுது கொள்வோமே என்று கண்களை மூடினார்கள். அவ்வளவுதான், ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்பின பொழுது இயேசுவை அவர்கள் முகமுகமாக பார்த்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன்பாக வந்து தோன்றினார். வெள்ளை உடை அணிந்தவராக அவர்களுக்கு காட்சி அளித்தார். இயேசுவை பார்த்த பொழுது அவர்களுக்கு ஒரே பரவசம். அவர் பக்கத்தில் வந்து அவங்க கையை பிடித்து தூக்கினார். இதை அவர்கள் தரிசனத்தில் பார்த்தார்கள். ஒரே சந்தோஷம். அந்த சந்தோஷத்துலேயே அவங்க வீட்டுக்கு போனாங்க. மறுபடியும் மருத்துவர் இடத்துல போய் டெஸ்ட் பண்ணி பார்த்த பொழுது அந்த கேன்சர் கட்டி எங்கே போனதுன்றே தெரியல. டாக்டர் திரும்ப திரும்ப அவங்க பேரை எடுத்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்து இவங்க தானா, இந்த சகோதரி தானா என்று பார்த்தார்கள். அவ்வளோ ஆச்சரியம் டாக்டர்களுக்கெல்லாம். எனக்கு அருமையானவர்களே, இப்படியே கர்த்தர் நொறுங்குண்டவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவரிடத்தில் ஓடி வாருங்கள், சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன குறை இருக்குதோ ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள். இங்கு தான் கர்த்தருடைய பிரசன்னம் நிறைவாக நிரம்பி இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஜெபத்தை கட்டாயம் கேட்பார். மூன்றாவதாக ஆண்டவர் யாருக்கு சமீபமாக இருக்கிறாராம்? நாம் வேதத்திலே மல்கியா
3:16 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் சமீபத்தில் வந்து கவனமாக கேட்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தா போதும், அவர் உடனே இறங்கி வந்துடுறார். ஏசாயா 11:3 நாம் இதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும் என்று. நாம் ஒருவரோடு ஒருவர் கர்த்தரை பற்றி பேசும்பொழுதே அவர் நம் நடுவில் இறங்கி வந்து விடுகிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். நீங்கள் நினைக்கலாம், நம்ம இருக்கிற இந்த சின்ன வீட்டில் ஜெபிக்கிறோம், இதை கர்த்தர் கேட்பாரா என்று. கர்த்தர் கவனித்து கேட்பார். நீங்கள் என்ன சொல்லி ஜெபிக்கிறீங்களோ அதை அப்படியே செய்வார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் நாம் ஒன்றுமில்லாதவர்களாக இருப்போம். மோசே அப்படித்தான் ஆண்டவரிடத்தில் கதறி ஜெபித்தான். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வருகிறதுனால்தானே நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னார். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்திலே இதை நாம் பார்க்கிறோம். நீர் எங்களோடு கூட வாரும், உடைய மகிமையை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று கேட்டான். அவன் ஜனங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்தான். ஆகையினாலே கர்த்தர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்படியே கர்த்தரும் உங்களோடு கூட வருவார். பிரியமானவர்களே, இந்த வருஷம் முழுவதும் உங்களோடு கூட இருப்பார். நீதிமான்களுக்கும் பாவிகளுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். கர்த்தர் உங்களோடு கூட சமீபமாக இருக்கிறார், உங்களோடு கூட வருவார். பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடுவோம். எதுவானாலும் சரி, சின்ன பிரச்சனையோ பெரிய வியாதியோ, கர்த்தரிடத்தில் போகும் பொழுது கர்த்தர் சமீபமாக வருகிறார். இதோ நான் இருக்கிறேன், இங்கே தான் இருக்கிறேன், நான் வருகிறேன் என்று சொல்லுவார். நாம் தைரியமாக இருப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுதும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்பட்டதற்காக உமக்கு நன்றி. அவர்கள் வியாதிகள் நீங்கட்டோப்பா, அவர்கள் கண்ணீர் துடைக்கப்படட்டும் சுவாமி. உம்முடைய நீதியின் வலது கரம் அவர்கள் மீது இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. அவர்கள் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் வருவதாக, பதில் வருவதாக. இதே ஊரிலிருந்து நீர் ஊழியக்காரர்களை எழுப்பினீரே, அப்படி இந்த உம்முடைய பிள்ளைகளை எழுப்புவீராக, எழுப்புவீராக. அவர்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவரும் உமக்காக எழும்பி ஊழியம் செய்கிறவர்களாக மாறட்டும்ப்பா. பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும், ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் ஆவியினால் நிரப்புவீராக, நிரப்புவீராக. கூடவே மிகவும் சமீபமாக இருப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, அவர்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறது என்னதென்று தெரியாத சூழ்நிலையில் நீர் கூட இருந்து அவர்களுக்காக ஜெபித்து அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களாக, அடையாளங்களாக இருக்கட்டும்ப்பா. இஸ்ரவேல் ஜனங்களோடு நீர் ராஜ கம்பீரமாக இருந்தது போல இவர்கள் மத்தியிலும் இருப்பீராக. தொடர்ந்து உடைய சமூகம் எங்களோடு கூட வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.